ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 8ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 8.32 தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா போன வாட்டி வந்து பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியான சம் தான், ஆனால் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A and B are two candidates seeking admission to IIT. The probability that A getting selected is 0.5 and the probability that both A and B getting selected is 0.3. Prove the probability of B being selected is 0.8. இது ரொம்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ A and B டூ கேண்டிடேட்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர் யாராவது 2 பேர் எடுத்துக்கோங்க. 2 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா காலேஜ் படிக்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ண, ஸ்கூல்னாலே நல்ல ஸ்கூல் போய் சேர்கிற மாதிரி அவங்க என்ன ஐஐடிக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ என்ன 2 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஏ செலக்டருக்கு வந்து 0.5 வந்து என்னது ப்ராபபிலிட்டி வந்து சான்ஸ் இருக்குது. அதே என்னது ஏ அண்ட் பி 2 பேர் செலக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது? 0.3 வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ என்ன இது 2 கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பீயிங் செலக்டட் இஸ் 0.8. இப்போ நீங்கள் ஸ்டெப் எழுது பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.8 போட்டால் ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளோதான், சம்மே முடிஞ்சு. இப்போ அதை எப்படி பண்ண போகிறது தான் இதில் இதே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ செலக்டருக்கு பி ஆஃப் ஏன்னு போடுவோமா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5. இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடுவோம். ஏன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடுறோன்னா 2 பேர் செலக்ட் ஆகுது தானே, 2 பேரும் போத் செலக்டட், ஏ அண்ட் பி கெட்டிங் செலக்டட். அப்போ என்னது 2 பேரும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. அப்போ என்ன இன்டர்செக்ஷன் என்ன, 2 சேர்ந்து இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்குது, 2த்துலேயுமே பொதுவாக இருக்கிறது. அப்போ பொதுவாக என்ன இருக்குது? 0.3 இருக்குது. இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா தெரியுமா? ஏ யூனியன் பி தெரியும். இது வந்து எப்படி இருக்கும்? லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஏன் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எப்போவுமே நமக்கு தெரியும் ஏ யூனியன் பின்னு வந்துருச்சுன்னா 1 எப்படி இருக்கும்? 0.1, 0.2 இல்லைன்னா 0ன்னு இருக்கும். ஆனால் எதை தாண்டாது? 1 வந்து தாண்டாது. எல்லாமே 1 தாண்டாது. 1க்கு ஈக்குவலாக வேணால் 1க்கு ஈக்குவலாக இருந்தால் ஷுவர் ஈவெண்ட்டு. அதே 1 தாண்டி எந்த ப்ராப்ளமும் போகாது. அதனால் என்ன பண்ணோன்னா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ என்னென்னா நமக்கு ஏ யூனியன் பி ஃபார்முலா தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவோம்? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்துச்சு. ஓகே, இங்கே பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பி ஆஃப் ஏ முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? 0.5 தெரியும். அப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் பி ஆஃப் பி அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னது அப்படியே வச்சுக்கணும். மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி 2 பேரை செலக்ட் ஆகிறது 0.3 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ என்னென்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, கழிச்சிக்கலாமா? இப்போ பக்கத்தில் இருக்கிறேன். பி ஆஃப் பி ப்ளஸ்ஸு 0.5 மைனஸு 0.3 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இது 2 முதல்ல கழிக்க போகிறேன். 0.5ல் 0.3 போனால் மிச்சனது 0.2. இது 0 கணக்கிலே எடுத்துக்க வேணாம். வெறும் நீங்கள் சைடில் இருக்கிறத போட்டுட்டு முன்னாடி 0.0, அவ்வளோதான். பாயிண்டில் கழிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான மேட்ரு தான். இப்போ பி ஆஃப் பி ப்ளஸ்ஸு அதிகமாக என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 0.2 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகும்? ப்ளஸ்ஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எப்போயுமே கொண்டு போனால் மைனஸாக மாறல. இதுவும் ஈக்குவல் டு மாதிரி தானே, ஈக்குவல் டு இருக்குல்ல, ஆனால் அப்படி கொண்டு போகிறான். அப்போ பி ஆஃப் பி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.2 ப்ளஸ்ஸில் இருக்குது, அந்த பக்கம் கூட மைனஸாக மாறிடுது. எப்போவுமே என்ன ஆகும்? ப்ளஸ்ஸில் இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த போனால் மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், மல்டிப்ளையாக இருந்தால் டிவைடாக மாறும், டிவைடாக இருந்தால் என்ன ஆகும்? மல்டிப்ளையாக மாறிடும். இதுதான் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அடுத்தது கிளாஸ் போக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போவுமே இது ஈக்குவல்ட்டுக்கு ஒரு பக்கம் அந்த சைன் ஒரு சைன் மாறி போச்சுன்னா என்ன ஆகும்? தன்னோட சைனை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிக்கும். இது தெரியணும், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 1ல் 0.2 போனால் மிச்சம் எவ்வளவு? 1ல் 0.2 போனால் 1.00 0.2. இப்போ இதை எப்படி பண்ணலாம்? 1 வருமா? இங்கே என்ன ஆகும்? 10 வரும். 10ல் 2 போனால் 8. இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குன்னு அர்த்தமா? 0 பாயிண்ட்டு. அப்போது 0.8 பி ஆஃப் பி. பாயிண்டில் உங்களுக்கு மைனஸ் பண்ணுறதுங்க. இந்த சம்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி ஃபஸ்ட் ஆன்சர் எப்படி போட்டோன்னு, பி ஆஃப் ஏ வந்து கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டாங்க. நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா போட்டுக்கிறோம். அது லெஸ்ஸர் தென் 1 போட்டு லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 1 போட்டுக்கிறோம். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகிறோம், மைனஸ் பண்ணுறாங்க. 1 என்ன அது வேல்யூ ஆன்சர் கிடச்சது. அப்போ என்ன அது? ஹென்ஸ்
ப்ரூவ்ட். அவ்வளோதான் சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன வாட்டி வந்து பப்ளிக்கில் வந்து யாருமே யோசிக்கல சம் கேட்பாங்க, ஆனால் கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான சம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராபபிலிட்டி லெசனே ரொம்ப ஈஸியான சம். இதில் இருக்க எல்லா சம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2 5 மார்க்கு, கண்டிப்பாக 2 2 மார்க் கண்டிப்பாக இது பண்ணலாம். நீங்கள் இது பண்ணாலே என்னது பாதி பாஸ் ஆகிடலாம். இதுவும் ஒன்றோடு படித்தாலே பாஸ் ஆகிறது ஈஸி. வேறு ஏதாவது சம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.